நல்லா தெரிஞ்சுக்கோங்க, வசனத்தின்படி இயேசுவின் தாகத்தை தீர்த்தவர்களே, இயேசுவின் பசியை ஆற்றினவர்களே, அவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். அவர்களை எல்லாம சும்மா ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து காணிக்கை போட்டுக்கொண்டு தசமபாகம் செலுத்தி கொண்டு இப்படியாக சில ஒரு ரெகுலரா ஒரு ஆக்டிவிட்டிஸ்ல இருக்கிறவர்கள் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நல்லா புரியும். எப்படி தம்பி நீ இவ்வளோ கான்ஃபிடன்ஸா சொல்லுற அப்படின்றா நம்ம வசனத்தை தியானிப்போம். இன்னைக்கு நம்ம பார்க்கும்படி எடுத்துக்கொண்ட வசனம் என்னன்னா, தாகமா இருக்கிறேன். அப்படியாக இயேசுவானவர் சிலுவையில வந்து தொங்கிக் கொண்டிருக்கும் போது தன்னை நோக்கி குத்தினவர்களையும் தன்னை காரி துப்புனவங்களையும் தன்னை அவமானப்படுத்தினவங்களையும் தன்னை வந்து ஒரு நிர்வாணத்துல தன்னோட ட்ரெஸ் வஸ்திரங்கள் எல்லாம் முறிஞ்சு அவரை ரொம்ப அவமானப்படுத்தினவர்களை நோக்கி இயேசுவானவர் சொல்லுவார், நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவார். ஏசப்பா வந்து தாகமா இருக்கிறேன்னு சொல்லும் போது அவருக்கு கொடுக்கப்பட்டது என்னென்றால் கசப்பு கலந்த காடியை அவர் இந்த தண்ணீரை கொடுத்தார்கள் அந்த ஜனங்கள். ஓகே, ஏசப்பா உண்மையாவே தண்ணி தாகத்தோட தான் அந்த ஜனங்களை நோக்கி நான் தாகமா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுவாரா? தேவனுக்கு மகிமை உண்டாகட்டும். அவர் வந்து இல்லாட்டி உண்மையாவே அது தாகத்திற்கு வேற ஏதேனும் காரணங்கள் உண்டா அப்படின்ட்டு நம்ம வசனத்தை வைத்து தியானிக்க போறோம். வசனத்துல தெளிவாக போட்டிருக்கோம், இயேசுவின் தாகத்தை தீர்த்தவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். எப்படி தம்பி நீ இப்படி சொல்றன்னு பார்க்கும்போது மத்தேயு 25 பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் மகிமை பொருந்தினவராய் அவர் தன்னுடைய சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது சகல ஜனங்களும், ஓகேவா, எல்லா கோத்திரத்து ஜனங்களும், எப்பேற்பட்ட ஜாதியா இருந்தாலும் அவ்வளவு ஜனங்களும், அந்த அது பேர் என்ன, எப்பேற்பட்ட ராஜாவா இருந்தாலும், எந்த போஸ்ட்லிங்ல இருந்தாலும் இயேசுவுக்கு நீ முன்பாக நின்றே ஆக வேண்டும். நீ செய்த காரியத்திற்கு கணக்கு ஒப்புவித்தே ஆக வேண்டும். ஓகேவா? இயேசுவானவர் அந்த சிங்காசனத்துல உட்கார்ந்து இருக்கும் போது அவர் வந்து வசனத்துல எப்படியாக போட்டிருக்குன்னா, அவர் வந்து ரெண்டு கூட்டமா பிரிப்பாராம். ஒரு கூட்டத்தை வலது பக்கத்துல நிப்பாட்டுவாராம். அதை வந்து செம்மறி ஆடுகளுக்கு ஒப்பாக சொல்றாரு. அந்த மேய்ப்பனானவன் செம்மறி ஆடுகளையும் வெள்ளாடுகளையும் வெவ்வேறாக பிரிக்கிற மாதிரி அந்த 2 விதமான கேட்டகரியும் லெஃப்ட் ரைட்டுன்னு, ரைட்ல வந்து செம்மறியாடு, லெஃப்ட்ல வந்து வெள்ளாடு அப்படியாக பிரிப்பாங்க. ஓகேவா? ஆனா அது என்ன தம்பின்னு பார்த்தோம் நம்ம, அந்த பொதுவாக அந்த செம்மறியாடோட குணம் என்னவென்றால் அது மேய்ப்பனின் சத்தத்திற்கு செவி கொடுக்கும். அது எப்பவுமே கூட்டமாக தான் மேயும். இந்த வெள்ளாட்டோடைய குணத்தை நம்ம பார்த்தோம்னா இது மேய்ப்பனுக்கு சத்தத்துக்கு செவியே கொடுக்காது. சுய இச்சையின்படியே ஓடும். அது இஷ்டத்துக்கு துருன்னு வரும். ஓகேவா? அதே போன்று இயேசுவானவர் 2 கூட்டத்தையும் தனியாக பிரிப்பாராம். பிரிச்சு ஏசப்பா வந்து வலது பக்கத்துல இருக்கிற அந்த ஆடுகள், செம்மறி ஆடுகளை பார்த்து ஏசப்பா என்ன சொல்லுவார்னா, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவரே அப்படின்னு சொல்லுவார். நீங்க வந்து பரலோக ராஜ்யத்துக்கு போற டிக்கெட், அந்த வலது பக்கத்துல உள்ள டிக்கெட்டை பார்த்து ஏசப்பா சொல்லுவார், நான் பசியா இருந்தேன், எனக்கு பசி, என்னோட பசியை நீங்க போக்குனீங்க. நான் தாகமா இருந்தேன், என்னுடைய தாகத்தை நீங்க தீர்த்தீங்க. நான் வஸ்திரம் இல்லாது இருந்தேன், எனக்கு வஸ்திரத்தை நீங்க கொடுத்தீங்க. நான் வந்து வியாதியா இருந்தேன், என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் காவல்ல இருந்தேன், நீங்க வந்து என்னை விசாரிக்க வந்தீங்க. நான் வந்து அந்நியனா இருந்தேன், என்னை சேர்த்து கொண்டீங்க. அதான் நீங்க என் கூட பரலோகம் வந்துருங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு நெக்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுடைய இடது பக்கத்துல லெஃப்ட் சைட்ல இருக்கிற வெள்ளாடுகளை நோக்கி இயேசுவானவர் என்ன சொல்லுவார்னா, சபிக்கப்பட்டவர்களே, நீங்கள் பிசாசுக்கும் அவன் தூதருக்கும் உண்டாக்கின அந்த நித்திய அக்கினியிலே போங்கள். எதற்கு? நான் பசியா இருந்தேன். நான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டிக்கெட் யாருன்னா, அந்த லெஃப்ட் சைட் டிக்கெட், லெஃப்ட் சைட்ல இருக்கிறதுல வெள்ளாடுகளை, அவர்களை குறித்து தியானிக்க போறோம். எப்படியா அவர்களை நோக்கி நம்ம தியானிக்க போறோம்னா, சிலுவையில இயேசுவானவர் லாஸ்டா சொல்லும் காரியம் என்னன்னா, நான் தாகமா இருக்கிறேன். இவர்களை பார்த்தும் ஏசப்பா சொல்லுவாரு, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க ஆகாரம் தரல. நான் வந்து தாகமா இருந்தேன், நீங்க எனக்கு தண்ணீர் தரல. நான் வந்து வஸ்திரம் இல்லாது இருந்தேன், நீங்க எனக்கு வஸ்திரம் தரல. நான் வியாதியா இருந்தேன், நான் சிறைச்சாலையில் அடைக்கப்பட்டிருந்தேன், நீங்க என்னை விசாரிக்க வரவில்லை. நான் அந்நியனா இருந்தேன், நீங்க என்னை சேர்த்து கொள்ளவில்லை. நீங்க நரகம் போங்க தள்ளுவார் ஏசப்பா. அந்த வெள்ளாடுகள் என்ற அந்த ஆடுகள்னா நல்லா புரிஞ்சுக்கோங்க, மக்கள். ஓகேவா? அந்த மேய்ப்பன் என்பது இயேசு கிறிஸ்து. நீ எப்பேற்பட்ட ஜாதியானா இருந்தாலும், நீ எப்பேற்பட்ட கோத்திரத்தானா இருந்தாலும், நீ எவ்வளவு பெரிய ராஜாவா இருந்தாலும், இயேசுவின் சிங்காசனத்திற்கு முன்பாக நியாய தீர்ப்பில் நின்றே ஆக வேண்டும். ஓகேவா? சோ இன்னைக்கு நம்ம அதுல நம்ம ஏசப்பா நிறைய ஒரு 6 விதமான கேட்டகரியை சொல்றாரு அந்த வெள்ளாடுகளை குறித்து. அதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது
ரெண்டு முக்கியமான காரியங்கள். ஓகேவா? ஏசப்பா சொல்லுவார் அதுல, நான் பசியா இருந்தேன், நீங்க எனக்கு ஆகாரம் கொடுக்கவில்லை. நான் தாகமா இருந்தேன், நீங்கள் எனக்கு தண்ணீர் கொடுக்கவில்லை. இன்னைக்கு நம்ம மெசேஜ்ல இந்த ரெண்டு இது என்ன? ஏசப்பா என்ன தண்ணி? இயேசுவுக்கு தண்ணி இல்லையா? வானத்தையும் பூமியும் உண்டாக்கின இயேசுவுக்கு தண்ணி இல்லையா? இல்லாட்டி சோறு இல்லையா அவருக்கு? ஒரு ஆஃப்டர் ஆல் ஒரு புடி சோறு கூட இயேசுகிட்ட கிடையாது. அதோட ஸ்பிரிச்சுவல் மீனிங் என்ன என்பதாக நம்ம பார்க்கும்போது, யோவான் 4ஆம் அதிகாரத்துல இயேசுவுக்கு தாகம் உண்டாகும் போது இயேசுவானவர் ஒரு மகளை தேடி செல்கிறார். அந்த மகள் எப்பவுமே அந்த கிணற்றுக்கு தண்ணீர் எடுக்கிற வர மகள் சமாரிய ஸ்திரீ. ஓகேவா? அந்த மகளை தேடி செல்லுகிறார். அந்த மகள் என்னுடைய தாகத்தை தீர்ப்பாள் அப்படி என்பதாக இயேசுவானவர் நம்பி அந்த மகளை நோக்கி ஏசப்பா சொல்லுவார், எனக்கு தாகத்திற்கு தா அப்படின்னு கேட்கும்போது அந்த மகளுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும். அன்றைக்கு அந்த சமாரிய ஸ்திரீக்கு 2 அற்புதங்கள் இயேசுவானவர் செய்தார். என்னெல்லாம் என்றால், தீர்க்க தரிசனமாக அந்த மகளுடைய வாழ்க்கையை பற்றி ஏசப்பா சொல்றாரு. ஏசப்பா போய் ஃபர்ஸ்ட் உன்னோட புருஷனைங்க கூட்டுட்டு வா அப்படின்னு சொல்லும் போது, அவங்க கான்வர்சேஷனுக்குள்ள, அவங்க 2 பேருக்குள்ள கான்வர்சேஷன் நடக்கும்போது அந்த மகளை பார்த்து ஏசப்பா சொல்லுவார், நீ உன் புருஷனை கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லும் போது அவ சொல்லுவா, எனக்கு புருஷன் கிடையாது. அப்போ சொல்லும் போது ஏசப்பா, நீ கரெக்டா தான் சொன்ன, உனக்கு 5 புருஷங்க இருந்தாங்க, பட் நீ இப்போ இருக்கிறவனும் உனக்கு புருஷன் கிடையாதுன்றதை நீ கரெக்டா சொன்ன அப்படின்னு ஏசப்பா தீர்க்க தரிசனம் கரெக்டா சொன்ன உடனே, ஓ நீர் தீர்க்க தரிசி என்று காண்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அவங்களுக்குள்ள ஒரு கான்வர்சேஷன் நடக்கும் போது ஏசப்பா சொல்லிடுவாரு அவட்ட, நான் தான் மேசியா, நான் தான் உலகத்தின் ரட்சகர், இந்த உலகத்தை ரட்சிக்க நான் வந்திருக்கிறேன். உடனே இயேசுவானவர் அந்த சமாரியா ஸ்திரீ கிட்ட ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்ன கேள்வி கேட்டார் என்றால், தாகத்திற்கு தா அப்படின்னு கேட்டாள். பட் ஒரு இந்த உலகம் அந்த மகளை எப்படி சொல்லும்? நீங்களே சொல்லுங்க. ஒரு 5 புருஷனை வைத்த மகள் அடுத்து இன்னொருத்தன் கூடயும் தவறான தொடர்புக்குள்ள இருக்கிற ஒரு மகளை பார்த்து இந்த உலகம் என்ன சொல்லும்? ஆனா இயேசுவானவர் சொல்லுகிறார், அவரை ஒரு இடத்துலையும் விபச்சார ஸ்திரீயோ அவளை ஒரு தப்பான ஸ்திரீயாகவோ சொல்லல. அவங்க ஒரு அன்பான ஒரு கான்வர்சேஷன்ல அவ கடைசியில என்ன சொல்லுவானா, தன் இயேசுவின் தாகம் அன்னைக்கு தீர்க்கப்பட்டதா சமாரியா ஸ்திரீயை நோக்கி இயேசுவானவர் செல்லுகிறார். அன்றைக்கு இயேசு தாகத்திற்கு தா என்று கேட்கிறார். பட் வசனம் சொல்லுகிறது, அவர் குடத்தை வைத்து விட்டு அவ திருப்பியும் ஊருக்கு போறா. பட் ஏசப்பா தண்ணி கேட்டாரு, ஒரு கடவுளாச்சே, தன்னிடத்தில் தண்ணி கேட்ட ஒரு கடவுளுக்கு அவர் தண்ணி மோண்டு கொடுத்துருக்கணும்ல. அவர் மேசியா என்று தெரிந்தாலும் பட் இயேசு கேட்டது மாம்ச பிரகாரமான அவரே சொல்லுவாரு, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு தாகம் உண்டாகும், நான் கொடுக்கிற தண்ணீரை குடிக்கிறவனுக்கு நித்திய ஜீவ காலமாய் அது அவனுக்குள்ளே ஊறுகிற அவர் ஃபுல்லா நித்திய ஜீவன், ஃபுல்லா ஸ்பிரிச்சுவலான காட். மாம்சத்திற்காக இயேசுவானவர் தாகமாய் இருக்கிறேன் என்று சொல்லவில்லை. அந்த லெப்ட் சைடு நிற்கிறவர்களை பார்த்து, நான் பசியா இருந்தேன், எனக்கு நீங்க சாப்பாடு கொடுக்கல, நான் தாகமா இருந்தேன், எனக்கு தண்ணீர் கொடுக்கலன்னு ஏசப்பா சொன்னது மாம்சத்தின் பிரகாரம் அல்ல, ஆவிக்குரிய போஜனம், ஆவிக்குரிய தண்ணீர். என்ன? அந்த மகள் சொல்லுகிறார், அந்த மகன் தன்னுடைய குடத்தை வெறுமையாக அந்த குடத்தை வச்சிட்டு அவன் என்ன சொல்றான்னா, நேரா ஊருக்கு போய் இந்த மாதிரி நான் செஞ்சத எல்லாத்தையும் ஒருத்தர் கரெக்டா சொல்றாரு. அவர் சொல்றாரு, வாட் இஸ் கால்ட் காஸ்பல். நல்லா புரிஞ்சுக்கோங்க, காஸ்பல் என்றால் என்ன என்பதை நம்ம இந்த மகள்கிட்ட தான் கத்துக்கணும். ஓகேவா? அவர் என்ன சொல்றான்னா, நான் செஞ்ச எல்லாத்தையும் ஒருத்தர் கரெக்ட் சொல்றாரு. அவரு கிறிஸ்து தானா என்று நீங்க பாருங்கன்னு போய் அந்த கிராமத்தில் உள்ள எல்லாத்துட்டையும் போய் சொல்லியிருக்கா. அவன் என்ன சொல்லியிருப்பான் நீங்களே யோசிச்சு பாருங்க. இந்த மாதிரி நான் 5 புருஷன் வச்சிருந்தேன், இன்னொருத்தனையும் வச்சிருந்தேன் சைட்ல, நான் வச்சிருந்ததை கரெக்டா ஒருத்தர் கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் கிறிஸ்து தானா பாருங்க. இதுதான் காஸ்பல். இயேசுவானவர் இதே மாதிரிதான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் உங்களுடைய வாழ்க்கையிலும் இயேசுவானவர் நம்மளை ஒரு நாள் ரட்சிச்சிருப்பார், நம்மளை ஒரு நாள் சந்தித்திருப்பார். எதற்காக இயேசுவானவர் நம்மளை சந்தித்தார்? எதற்காக நம்மளை ஏசப்பா ரட்சித்தார்னு பார்த்தீங்கன்னா, ஏசப்பா இந்த உலகத்துல உங்களை கொடான கொடியாய் பெருக வைத்து, உங்களை ஆசீர்வதித்து, உங்களை வலது புறமும் இடது புறமும் அப்படி இடங்கொண்டு பெருக வைத்து, ஏசப்பா நீ சகல ஜாதிகளை பார்த்து அப்படி உலகத்துல ஆசீர்வாதமா இருக்கிறதுக்காக உன்னை தெரிந்து கொண்டாரா? வசனம் தெளிவா சொல்லுகிறது, நான் உன்னுடைய தாகத்தை தீர்ப்பதற்காக இயேசுவானவர் உன்னை தெரிந்து கொண்டாரா? ஏசப்பாட்ட ஒரு நாளாச்சும் கேட்டிருக்கியா, ஏசப்பா நான் இது வேணும் அது வேணும்,
எத்தனை காரியங்கள் இயேசுவின் இடத்தில் கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. இயேசுவானவர் எல்லாத்தையும் உங்களுக்கு கொடுக்குறாரு, நீ கேட்கிறது அவ்வளத்தையும். பட் இயேசுவானவர் சொல்கிறார், நான் தாகமா இருக்கிறேன் மகன், நான் உன்னை அழைத்த நோக்கம், நான் எதற்காக உன்னை தெரிந்து கொண்டேன், நான் எதற்காக உலகத்துல அந்த டைம்ல அந்த சமாரிய ஸ்திரீயை இயேசுவானவர் சந்திக்கும் போது அன்றைக்கு எத்தனை தீர்க்கதரிசி புத்திரர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை ஆசாரியர்கள் இருந்திருப்பாங்க, எத்தனை பிரதான ஆசாரியர் இருந்திருப்பாங்க, எத்தனை வேத பாரகர்கள், எத்தனை போதகர்கள், எவ்வளவு மேன்மையில உள்ள எத்தனை ராஜாக்கள் இருந்திருக்கிறாங்க. ஆனா பட் வசனம் சொல்லுகிறது, இயேசுவானவர் யாரை நோக்கி சென்றார் என்றால் ஒரு விபச்சார ஸ்திரீயை. எதற்காக? என் தாகத்தை தீர்க்கும் மகள் அவளே. என்னைக்கு ஏசப்பா எதற்காக உன்னையும் என்னையும் இத்தனை போஸ்டிங், இவ்வளோ பெரிய ஆட்கள் இருந்தும் அற்பமான ஒரு பாவ மனுஷன் என்னையும் உன்னையும் தெரிந்து கொண்டார் என்றால் இயேசு தாகமாயிருக்கிறார். அவர் தாகத்தை ஒரு ஆஃப்டர் ஆல் நல்லா புரிஞ்சுக்கோ, ஒரு விபச்சார ஸ்திரீக்கு அவளுக்கு தெரியுது இயேசு தாகமாயிருக்கிறார். நான் அவ என்ன செஞ்சிருக்கணும், நான் எப்படி பார்த்தா அவ குடத்தை வச்சு தண்ணீரை கோரி, அந்த ஆண்டவரை நீங்க தாகம் ஃபுல்லா தீருங்க அப்படின்னு கொடுத்துருக்கணும். பட் அவ ஸ்பிரிச்சுவலா, இவர் பேசுறது ஃபுல்லா ஸ்பிரிச்சுவல். இவ தெளிவா புரியுது இவர் என்ன தாகம் கொண்டிருக்கிறார் என்றால் ஆத்தும தாகத்தை கொண்டிருக்கிறார். இவருக்கு என்ன செய்ய வேண்டும்? இவ போய் வசனம் தெளிவாக அந்த இடத்துல சொல்லி முடிக்கும். எப்படி தெரியுமா? அந்த ஸ்திரீ நிமித்தம், அந்த ஸ்திரீ சொன்ன சாட்சி நிமித்தம் அந்த கிராமத்து மக்கள் விசுவாசித்தார்கள் என்பதாக முடிக்கும். ஓகேவா? இதே போன்றுதான் இயேசுவானவர். இது இத்தனைக்கும் பெரிய அற்புதம் அப்படின்னா, இயேசு எவ்வளோ பெரிய அற்புதங்கள், நிறைய அற்புதங்கள் உன்னுடைய வாழ்க்கையில செஞ்சிருக்கிறாரு. இது அதை கம்பேர் பண்ணும்போது ஒரு, அதாவது ஏசப்பா அவளுடைய நீ உன்னுடைய நிகழ்காலத்தில் நடந்தது ஒரு சின்ன ஒரு காரியத்தை சொல்றாரு. ஓகேவா? நான் மேசியா என்பதை சொல்லுகிறார். இது ஒரு பெரிய அற்புதம் கிடையாது. ஆனா அந்த அற்புதத்தை வச்சுட்டு அவ ஒரு கிராமத்தையே இயேசுவுக்கு நேராக வசனம் அப்படியாக சொல்லுகிறது. அந்த ஜனங்கள் ஃபுல்லா அந்த ஸ்திரீ கொடுத்த சாட்சி நிமித்தம் ஒவ்வொரு கதவை தட்டுறான். 5 பேர் கூட போனேன், 6வது ஒருத்தனை வச்சிருந்தேன், அவர் கரெக்டா கண்டுபிடிச்சிட்டாரு, அவர் கிறிஸ்துவான் வந்து பாரு. இது அவளுக்கு எவ்வளவு, நான் இதை சொல்லும் போது என்னோட லைஃப்ல நான் ஒரு சாட்சி வெளியே சொல்லியிருந்தேன். எங்க அம்மா சொன்னாங்க, நீ இப்படி ஓப்பனா சாட்சியை சொல்றிய, நான் இப்படி உட்காந்துட்டு பிட்டு படம் பார்த்தேன், நான் இவ்வளோ கேவலமாக இருந்தேன், அசிங்கமாக இருந்தேன்னு. உனக்கு ஃப்யூச்சரில் உனக்கு பொண்ணு பார்க்கும்போது வீட்டுக்காரங்க இந்த வீடியோ பார்ப்பாங்களே, நீ இவ்வளோ கேவலமாக பிள்ளையை வளர்த்திருப்பியே. ஆனால் வசனம் சொல்லுகிறது, வாட் இஸ் கால்ட் காஸ்பல், அந்த சமாரிய ஸ்திரீனிடத்தில் போய் கற்றுக்கொள், இதுதான் காஸ்பல். இயேசுவானவர் இதை எனக்கு செய்தார் அவடி என்று சொல்லுவதே ஒரு காஸ்பல். ஓகேவா? அவன் போய் ஒவ்வொரு கதவை தட்டி என்ன சொல்லியிருப்பா, நீங்களே சொல்லுங்க. அவன் நான் செஞ்சதை ஒருத்தர் கரெக்டாக சொல்றாரு, நான் என்ன செஞ்சேன்? இதுதான் காஸ்பல். நீங்க நினைக்கிற மாதிரி அப்படியா ஆண்டவர் ரட்சித்து சிம்பிள். ஏசு என் வாழ்க்கையில வந்தாரு, எனக்கு இந்த அற்புதத்தை செஞ்சாரு, உனக்கும் இந்த அற்புதத்தை செய்வாரு சொல்றதுதான் காஸ்பல். இவ்வளவுதான் காஸ்பல். ஓகேவா? அன்றைக்கு இயேசுவின் தாகத்தை தீர்த்தால் யார் என்றால் சமாரிய ஸ்திரீ. அந்த வசனத்துல தெளிவாக போட்டிருக்கோம். ஏசப்பாவுக்கு சரி தம்பி தாகம்னு நீ சொல்லிட்ட, என்னதுன்னா ஏசப்பாக்களுக்கு ஆத்துமாக்களை நம்ம இயேசுவுக்கு நேராக திருப்புவதுதான் அவருடைய தாகத்தை தீர்க்கிறது. இயேசுவின் தாகம் தண்ணீர் அல்ல, இயேசுவின் தாகம் ஆத்துமாக்கள். தம்பி நீ சொல்லிட்ட, எங்களுக்கு புரிஞ்சுட்டு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, அதில் நான் பசியாயிருந்தேன், எனக்கு போஜனம் கொடுக்கவில்லைன்னு சொல்லியிருக்கிறது. அப்போ இயேசுவானவர் பசினா என்னது? ஏசப்பாவுக்கு சாப்பாடு இல்லையா? இல்லை. அந்த வசனத்தில் அதே யோவான் 4 தெளிவாக போட்டிருக்கிறது. சீஷர்களை நோக்கி இயேசுவானவர் சொல்லுவார், நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு உண்டு அப்படின்னு சொல்லுவாரு. ஒருவேளை வேற எவனும் இவருக்கு சோறு வாங்கி கொடுத்துருப்பாங்கன்னு சீஷர்கள்லாம் சொல்லிட்டு இருக்கும்போது ஏசப்பா தெளிவா சொல்லுவாரு, நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் எனக்கு ஒண்ணு உண்டு. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி நான் செய்வதே, என்னை அனுப்பினவருடைய காரியத்தை நான் செய்து முடிப்பதே எனக்கு போஜனமா இருக்கிறது. இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கிற மகன், இயேசுவின் தாகத்தை தீர்த்தாயா? இயேசுவின் பசியை ஆற்றினாயா? உன் வாழ்வில் தேவ சித்தம் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? எதற்காக நீ உண்டாக்கப்பட்டாய் என்பது உனக்கு தெரியுமா? எதற்காக நீ அழைக்கப்பட்டாய் என்று தெரியுமா? உனக்கு நல்லா புரிஞ்சுக்கோ. இயேசுவின் தாகத்தை தீர்த்தவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். இயேசுவின் பசியை ஆற்றினவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். நீ சும்மா ரோட்ல ஒருத்தருக்கு பிரியாணி போட்டலாம், அது நல்லது. நீ அது மாம்ச பிரகாரமாய் பசியானவர்களுக்கு பசியை ஆற்றுவது நல்லது. பட் வசனம் சொல்லுகிற பசி வேற. வசனத்துல பைபிள தெளிவா சொல்லியிருக்காரு ஏசப்பா, எனக்கு நீங்கள் அறியாத வேறொரு போஜனம் உண்டு. என் பிதாவின் சித்தம், என் பிதா என்னை அனுப்பின காரியத்தை செய்து முடிப்பதே எனக்கு
போஜனமாய் இருக்கிறது என்று யோவான் 4 எழுதப்பட்டிருக்கிறது. இந்த வீடியோ பார்க்கிற மக இதே மாதிரிதான் இயேசுவானவர் என்னையும் உன்னையும் சந்தித்தார். எதற்காக? இந்த உலகத்துல உன்னை பெரிய கோடீஸ்வரனாக்கி உன்னை ஆட்சி பூச்சின் வைப்பதற்கு அல்ல, என் தாகத்தை தீர்ப்பதற்கு, என்னுடைய என்னுடைய பசியை ஆற்றுவதற்கே, இயேசுவினுடைய பசி ஆற்றுவதற்கும் இயேசுவின் தாகத்தை தீர்ப்பதற்குமாகவே நீ உண்டாக்கப்பட்டாய் அல்லாமல் உன்னுடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இயேசுவானவர் கிடையாது. இதே மாதிரிதான் வசனத்தில் தெளிவா போட்டிருக்கோம். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மன்னா அற்பமா எண்ணப்பட்டது. மன்னா அவனுக்கு நித்திய ஜீவன், அந்த கானான் தேசத்திற்குள்ள போவது அற்பமாகி போச்சு. இல்லை, இப்ப எனக்கு இதையே சாப்பிட்டு எனக்கு போராச்சு, ஏசுன்னு சொல்லி ஏசுதான் அந்த மன்னா, ஸ்பிரிச்சுவல் மீனிங். அந்த கானான் என்பதுக்கு பரலோகம் ஸ்பிரிச்சுவல் மீனிங். ஓகேவா? அவர்களுக்கு கானானும் அறுப்பாகி போச்சு, அவங்களுக்கு அந்த மன்னாவும் அற்பமா போச்சு. இப்போ அவர்களுக்கு என்னது பிடிச்சிருக்குன்னா, விட்டுட்டு வந்த எகிப்தின் கொம்மட்டி காய் டேஸ்ட் ஆகி போச்சு. இப்போ ஏசுகிட்ட கேட்குறான், நாங்கள் எப்போ பார்த்தாலும் இந்த மண்ணாவே தின்னுட்டு இருக்கிறோமே, எங்களுக்கு காடையை கொடும், இந்த மாம்சம் எங்களுக்கு அது ஒரு மாம்ச இச்சை எங்களுக்கு இயேசு இடத்துல கேட்கறான். மாம்ச பிரகாரமான ஒரு ஆசீர்வாதத்தை கேட்கறான். அவன் ஸ்பிரிச்சுவல் மன்னாவாகிய இயேசுவை வெறுத்துட்டான், கானான் தேசத்தை வெறுத்துட்டான், அவன் பின்வாங்கி போற நிலைமை. ஏசப்பா என்ன செஞ்சாரு? ஜபத்தை இப்போ போய் ஏசப்பா பிரசங்கம் பண்ணுகிறார், நீங்கள் என்னை வெறுத்து விட்டீர்கள், மன்னாவாகி என்னை வெறுத்து விட்டீர்கள், கானானை வெறுத்து விட்டீர்கள், உங்களுக்கு சோறு தண்ணி கிடையாது, நீ கேட்கிற காடையை உனக்கு நான் கொடுப்பேன், அந்த பாளையம் முழுவதும் காடைகளால் நிரம்பி நீ எவ்வளவு திங்க முடியுமோ சாப்பிடு. ஆனால் வசனம் தெளிவாக சொல்லுகிறது, அந்த காடைகள் அவர்களில் பல்லில் இருக்கும் போதே கர்த்தருடைய கோபம் அவர்கள் மீது மூண்டு, அன்றைக்கு அந்த வனாந்திரத்தில கர்த்தரை முறுமுறுத்தவர்கள், இயேசுவை விட்டு பின்வாங்கி போனவர்கள், இயேசுவை நம்பினேன் எனக்கு என்ன கிடைச்சிச்சு, இயேசுவே நம்பியிருந்தேன் எனக்கு வீட்டுல ஒரு மரணம் நேரி விட்டது, யாரு? ஏசப்பாவை விட்டு ஏதோ ஒரு காரணத்தை வச்சு பின்வாங்கி போனவர்கள் அன்னைக்கு வனாந்திரத்திலே செத்து போனார்கள். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இயேசுவானவர் உங்களை எதற்காக அழைத்தார்? இயேசுவின் பசியை ஆற்றுவதற்கு. இயேசுவானவர் எதற்காக உங்களை அழைத்தார்? இயேசுவின் தாகத்தை தீர்ப்பவர்களுக்கு. இவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். வசனத்துல தெளிவா சொல்லியிருக்குது, அவருடைய போஜனம் பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பது. ஓகேவா? அவருடைய போஜனம் பிதாவின் கிரியைகளை நிறைவேற்றி முடிப்பது. இதுலயே நீ பிதாவின் சித்தத்தை ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டனாலே நீ ஏசப்பா உனக்கு தெளிவாக நீ அந்த வலது பக்கம் நிற்கிற ஆடுல நிற்ப. எப்படின்னா, ஏசு சித்தத்தை நீ ஃபுல்லா செஞ்சு முடிச்சிட்டனா அந்த வியாதியா இருந்த எல்லா விதமான ஆசீர்வாதங்களும் உங்களுக்கு உண்டு. இல்ல, ஏசு கிட்ட நான் வருவேன், என்னுடைய மாம்ச இச்சை, நான் ஏசப்பாட்ட வந்தோடனே ஏசப்பா எனக்கு ஒரு லிஸ்ட் இவ்வளவு தேவைகள் இருக்கிறது. ஆஃப்டர் எனக்கு என்ன டவுட்னா, ஆஃப்டர் ஆல் அன்னைக்கு தான் இயேசுவை அந்த சமாரிய ஸ்திரீ பார்த்துருக்கேன். ஓகேவா? இதுக்கு முன்னாடி பார்த்தது கிடையாது, அவரோட பிரீச்சை கேட்டது கிடையாது, அவரை தொழுது கொள்ளவும் அந்த யூத ஜனங்கள் சமாரிய ஸ்திரீயை விட்டதும் கிடையாது. அன்றைக்கு ஒரு நாள் பார்த்த அந்த ஒரு நாள் இயேசுவை பார்த்து அன்னைக்கு அவ தேசுவோடைய தாகம் ஆத்துமாக்கள் மேல் இருக்கிறது என்று அந்த ஆத்துமா தாகத்தை அவர் தீர்க்கிறாளே, அன்னைக்கு அந்த மகளும் ஒரு தேவையோடு தான் கிணற்றுக்கு வந்தாள். பட் அவளுடைய தேவை அன்னைக்கு சந்திக்கப்பட்டதான்னு கேட்டால் கிடையாது. பட் அவள் என்ன நினைக்கிறாள்? இவருடைய தாகத்தை தீர்ப்பதே எனக்கு முக்கியம் என்று நினைக்கிறாள். பட் இன்னைக்கு கிறிஸ்டியானிட்டியில 30 வருஷமா 20 வருஷமா 40 வருஷமா 50 வருஷமா சேரை பெஞ்சை போட்டு தேய்ச்சிக்கிட்டே இருக்கிற விசுவாசி இன்னைக்கும் ஏசுகிட்ட வந்தா, ஏசப்பா எனக்கு அதை கொடுங்க, ஏசப்பா எனக்கு இந்த ஆசீர்வாதத்தை கொடுங்க, ஏசப்பா நீ ஒரு நாளாச்சு, ஏசப்பா நான் என்ன செய்ய சித்தமா இருக்கிறீர், என்னை எதற்காக உண்டாக்கினீர், என்னை கொடுத்து நீர் வைத்திருக்கிற சித்தம் என்ன அப்படின்னு நீ கேட்டிருக்கிறியா? ஏசப்பா சொல்றாரு, நான் தாகமா இருக்கிறேன், நான் தாகமா இருக்கிறேன். அன்னைக்கு அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் அவருக்கு கொடுத்தது கசந்த தண்ணீர். அதே போலதான் இன்னைக்கு நீயும் நானும் நல்ல கனிகளை கொடுக்கிறோமா? நீ தேவ சித்தத்தின்படி செய்யாம, வசனத்தின்படி வாழாம, இயேசு சொல்றபடி வாழாம, இயேசுவின் தாகத்தை தீர்க்காம நீ பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பது இல்லை. நீ என்னதான் தலையில நீ எத்தனை ரூபாய் காணிக்க கொடு, நீ ஆசீர்வாத தட்டு எடுத்தேன், நான் ஏலம் எடுத்தேன், என்ன நிச்சயமாக ஆசீர்வாதம் உண்டு, இல்ல உன்னை பார்த்து பரலோகம் சொல்லும், சபிக்கப்பட்டவர்களே அப்படியே சொல்லுவார் இயேசுவானவர். சோ இயேசுவின் இன்றைக்கு இயேசுவின் நிலைமை, ஏசப்பா
தாகமாயிருக்கிறார். இன்றைக்கு அவர் பசியாயிருக்கிறார். அவர் தாகத்தையும் அவர் பசியையும் தீர்த்தவர்களே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பார்கள். சும்மா கர்த்தாவே கர்த்தாவே அப்படி ஆச்சி பூச்சின்னு சொல்றவன் பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை. ஸோ இன்றையிலிருந்து இந்த வீடியோ பார்க்குற மகன் இயேசுவின் தாகத்தை தீர்க்கிறவர்களாய், இயேசுவினுடைய பாரத்தை சுமக்கிறவர்களாய், இயேசுவின் பசியை ஆற்றுகிறவர்களாய் நீங்க இருங்க. ஓகேவா? இதையே இயேசுவானவர் விரும்புகிறார். இயேசுவுக்கு மகிமை உண்டாவதாக. ஆமென்.